நீங்க என் தங்கச்சியை புண்ணு பார்க்கறீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் புண்ணு ரெண்டு பேரும் யார் வச்சாங்க? நான் தான் பிடிக்கணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. ஆமா வாங்க பின்னால. அந்த பொண்ணு கிடப்பான மனப்பால் குடிக்காதா? கருப்பால் குடிச்ச கருங்காட்டே இந்த மாதிரி பால் குடிச்ச கைதாட்டது உத்தரவுக்கு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சிலே கையெழி தான் பூசப்போன. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். பொண்ணு இவன் பார்க்கவில்லை எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோவில் பத்தியா? நீங்க நான் இருக்கிற புலி ஒட்டை எடுத்துதான் எடுக்காதுதான் கேட்டதான் அந்த புலி சொன்னேன். மாலை புலி சொன்னேன். நான் மட்டும் இல்ல தாமாத காய்க்க புலி தான் சொன்னேன். நான் பெண்கிறேன், நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் நாயாவ மதிக்கிறோம். ஏதோ பேசிட்டு பேசிட்டு இருக்காரு. நேரத்துக்கு அதனால விவரமா பேசு. எனக்கு தான் அவன் இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தங்க இருக்கிற மருந்து வளர பற்றிருக்கீங்களா? உங்க ரெண்டு பேரும் யாரும் மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையா என் தங்கச்சிக்கு ஒப்படைச்சிருக்கேன். அவன் பார்த்து யாரு இருக்கிற மாலை போறாரோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? இது வரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து நடத்துகின்ற வீட்டுவா இப்ப ஒரு பாசத்துக்காக தலைவர். நீ பாட வளர அந்த பவர் மண்ணு மாறிக்காத கூட அந்த மேகலைய இங்க குடிக்கிறாங்க. ஆளுக்கு சத்தமே வரப்படாது. மேகலை மணி மேகலை நிச்சயமா அந்த மாதிரி இருக்குதான். ஏய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிற பேர் மூச்சியாடா. இந்த தபால் டப்பா காலத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அதனால நீ ஞாபகத்தில் வச்சுக்க. அதான் கொண்டு வந்து மணிமேகலை என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்து பாடுறா பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேக. அதனால அதுக்கு வெக்க வெட்டி போக இருக்காது. சரிடா என்ன ஆச்சு? பண்ணிட்டியா தங்கச்சி? இந்த ரெண்டு பேரும் உனக்கு யாரை பிடிக்கணும்? அவங்க சேர்த்து மாலை போட்டு கனவாக்க. அம்மா தாயே என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாறி போட்டு என் வாழ்க்கையை வீணாக்காதம்மா. நான் ஒழுங்கா மட்டும் என் தங்கச்சி கட்டிக்கலாம். நீ மரம் பார்த்துட்டேன் நாய நாய்களை மரம் பார்த்துக்கிறேன். நானே நின்று வச்சு வீடு வீடு பார்த்துட்டு இருக்கேன். அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா. பார்த்த தண்ணி ஊத்துற பாவி வாங்கின கருணை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால உடம்பூரா சொல்லி தரக்கு வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரி பண்ணி கொடுங்க. இப்ப நீ எதுக்காக அண்ணினே? நீங்க தான் படிக்க பண்ணிதானே நானே கட்டிக்கிறேன். நான் ஒரு மோசமான தபால் தரேன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தண்ணி கொடுத்தா எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க. மணியார பூரா அப்படியே அழிக்கிறேன். என்னால கவர்மெண்ட் பேப்பர் ஆச்சு. அதனால வயசுல மூத்தவர் இந்த வண்டியை கொண்ட மாறிக்கும் அவரை கட்டிக்கப்பா. அம்மா நான் ஒரு டேமாரிமா. நான் ஒரு பொறுப்புமா. நான் ஒரு கோமாரி. அம்மா நான் ஒரு கேட்பாரி. நான் ஒரு மொல்லமாரி. ஐயோ நான் ஒரு தெல்லவாரி. நான் ஒரு முழுத்தாக்கி. நான் தந்தையில போறீங்க. நான் ஒரு போராட தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல யாரும் தெய்வத்துக்கு மாறி போட்டு நீயே தேர்ந்தெடுக்கிறாய். போமா என் மணிமேல கல்லறுத்து கழிவு கண்ணீர் வந்தாச்சு. அது சாவுக்காகத்தான் வளர்ந்தவன். அவன் வாழ்க்கையில் நடத்தான். நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாற வேணும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாற வேணும்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். இந்த துக்கத்தில் உனக்கு அப்புறம் திருப்பி வருது. இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே. நீவே உங்களை எவன் அடிக்கிற போற? அந்த
அதை நினைச்சே சிரிக்கிறேன்.